பிரேமா நிறைய பேர் இந்த டாக்ஸ் பில்லுல வந்து ஒரு கால்குலேஷன் போட்டு காமிச்சிங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதை பத்தி சொல்லுங்க. ஆமா, லாஸ்ட் வீடியோ நம்ம வந்து ஒரு ஓவர்வியூ காமிச்சோம். இந்த வீடியோ வந்து ஒரு கால்குலேஷனா போட போறோம். ஸோ எல்லாருக்குமே வந்து புரியும். போன வருஷம் நான் டாக்ஸ் ரிட்டர்ன் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ டாக்ஸ் ரீஃபண்ட் ஆச்சு, இந்த வருஷம் இந்த பில்லு வந்த பிறகு எவ்வளோ ரீஃபண்ட் ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஓகே இந்த பில்லுனால எவ்வளோ டாக்ஸ் ரீஃபண்ட் வருது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்மள பிளான் பண்ணிக்கிறதுக்கும் ப்ளஸ் நம்ம எவ்வளோ டாக்ஸ் கட்டுறோம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு கால்குலேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் இன்னைக்கு வீடியோவில் பிரதானமாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏகான்ஸ் ஆப்பை பற்றி நான் இன்வெஸ்ட் பண்ண நாள்லேருந்து அதுக்கான அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். லோ ரிஸ்க் நல்ல ரிட்டர்ன். நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா வந்து ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் எல்லாத்தையும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் போடணும்னு அவசியம் இல்லை. கைண்ட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் கொஞ்சம் அமௌண்ட் வந்து அதில் போட்டு வைப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏகான்ஸ் ஆப் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தராங்க. நான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். அதோட ரிட்டர்ன்ஸுமே உங்கள் ஸ்க்ரீன்லையும் காட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் பின் கமெண்ட்ஸ்லையும் இருக்கு. ப்ளஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கான ரிவார்ட்ஸும் அதில் இருக்கு. Hey guys, welcome back to our channel. வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். நான் உங்க ஆர்த்தி பேசுறேன். பிரேம், இந்த பில்லுல நிறைய பிரச்சனைகளும் இருக்குல்ல, அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணவே இல்லைல்ல. கரெக்ட். ஒரு காயின்ல எப்படி இரு பக்கம் இருக்குமோ, நாணயத்துல இரு பக்கம் இருக்குமோ, அதே மாதிரி இந்த பில்லுலயும் இரு பக்கம் இருக்கு. அது மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட, முக்கியமா வந்து லோ லெவல் இன்கம் வாங்குறவங்களுக்கு பெரிய ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ண போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. மெடிக்கைட், ஃபுட் ஸ்டாம்ப்ஸ், இந்த மாதிரி இடங்கள் பிளஸ் ஃபண்டிங், ஸ்கூலுக்கு போற ஃபண்டிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொட்டு பிரச்சனை வரும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. தனி நம்ம வீடியோல பார்ப்போம். இன்னைக்கு நம்ம இன்ட்ரோல சொன்ன மாதிரி அதை ஒட்டியே வந்து இன்னைக்கு நம்ம வந்து பேசுவோம். எந்த மாதிரி கால்குலேஷன் போட போறீங்க? நான் என்ன எடுத்துக்க போறேன்னா, ஒரு குடும்பம் 4 பேர், அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 குழந்தைகள் அப்படின்னு எடுத்துக்க போறேன். 2 குழந்தைகளும் SSN. நம்ம போன வீடியோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஒருவேளை ஃபாரின் பார்ன் குழந்தையா இருந்து இங்க SSN கிடைச்சிச்சுன்னா அந்த குழந்தைங்களுக்கும் இந்த சைல்ட் டாக்ஸ் கிரெடிட் அப்ளை ஆகுமா? அப்ளை ஆகும். எந்தெந்த குழந்தைங்களுக்கு SSN இருக்கோ அவங்கள நீங்க டிபெண்டா காட்டுறீங்களோ, 17 வயசுக்கு கீழே இருக்கும்போது அவங்களுக்கு $2000 போன வருஷம் வந்தது, இந்த வருஷம் $2200 வரப்போகுது. ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் தான் ஒட்டு மொத்தமா எடுத்துக்கிட்டு இந்த கால்குலேஷன் போட போறோம். இந்த 401k டிடக்ஷன் அந்த மாதிரிலாம் எடுத்துக்க போறோமா? ஆமா, நம்ம கால்குலேஷன் போறது மட்டும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். எப்பயுமே டாக்ஸ்ல 2 விஷயம் இருக்கு. டாக்ஸ் டிடக்ஷன் இருக்கு, டாக்ஸ் கிரெடிட்னு இருக்கு. டாக்ஸ் டிடக்ஷன்னா என்ன? நம்ம டாக்ஸபிள் இன்கம்ல டிடக்ட் பண்றது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு 401k நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். எப்பெல்லாம் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூட் பண்றாங்களோ அப்பெல்லாம் கண்ணை மூடிட்டு தயவு செஞ்சு இந்த 401k கான்ட்ரிபியூஷன் பண்ணிடுங்க. நம்ம ஒருவேளை இந்தியா போனா கூட இதுல லாபமா நஷ்டமா நீங்க ஒரு கேள்வி இருக்கலாம். அதுக்கு ஒரு கால்குலேஷன் போட்டிருக்கோம், அந்த வீடியோ பாருங்க, புரியும். ஸோ 401k கான்ட்ரிபியூஷன் இருக்கு. HSA அதுவுமே நம்ம தொடர்ந்து வலியுறுத்திட்டே வரோம். தயவு செஞ்சு அதுலயும் கான்ட்ரிபியூட் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு. ஹெல்த் கேர் சேவிங்ஸ் பிளான், 529 காலேஜ் சேவிங்ஸ் பிளான், இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் டாக்ஸ் டிடக்ஷன், அதாவது உங்களோட டாக்ஸபிள் இன்கம்ல இருந்து இது குறையும். முக்கியமா 401k HSA நீங்க ஒரு 10,000 கான்ட்ரிபியூட் பண்றீங்கன்னா உங்களுக்கு $1 லட்சம் ஒரு வருஷத்துக்கு வந்து சேலரினா அந்த 10,000 கம்மி பண்ணிட்டு மீதி 90,000 தான் நீங்க டாக்ஸ் கட்டுவீங்க. ஸோ அது டாக்ஸ் டிடக்ஷன். அதாவது டாக்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு முன்னாடியே டிடக்ட் பண்றது. டாக்ஸ் கிரெடிட்னா என்ன? நீங்க டாக்ஸ் கட்டிட்டீங்க, இப்போ ஒரு $5,000 $10,000 வருஷத்துக்கு கட்டிட்டீங்க, அதுல உங்களுக்கு கிரெடிட் பண்றது. உங்களுக்கு ஒரு டிபெண்டன்ட் இருக்காங்கன்னா $2,200 நீங்க டாக்ஸ் கட்டினதுல இருந்து உங்களுக்கு கிரெடிட் பண்றது. ஸோ இதான் டாக்ஸ் கிரெடிட். அது ரெண்டுத்தையும் நம்ம வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். இந்த வித்தியாசம் புரிஞ்சுக்கிட்டா நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட இப்போ ஒரு கால்குலேஷன் பார்த்துருவோம். ஆர்த்தி, இதுதான் வந்து அந்த கால்குலேஷன் வந்து இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ ஃபேமிலி வித் 2 SSN சில்ட்ரன் எடுத்திருக்கோம். 2024 பார்க்கும்போது இவங்க வந்து ஒரு 1,20,000 டாக்ஸபிள் இன்கம் அப்படின்னு எடுத்திருக்கோம். இப்போதைக்கு நான் எந்த கான்ட்ரிபியூஷனும் போடலை. இது வந்து மக்களோட விழிப்புணர்வுக்கு தான் இந்த எக்ஸ்ட்ரா கான்ட்ரிபியூஷன் இங்கே கொடுத்துருக்குது. நம்மளோட இன்னைக்கு டார்கெட் பண்ண போகிறது எவ்வளோ வந்து டேக்ஸ் வந்து 2024 கட்டணும், இப்போ கட்ட போகிறோங்கிற ஒரு டிஃப்ரென்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ 2024 எல்லாரும் டேக்ஸ் ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஜாயிண்டாக பண்ணும்போது 29,200. ஸோ அதெல்லாம் போட்டுக்கிட்டேன். அப்புறம் இதெல்லாம் ஃபெடரல் டேக்ஸ் பிராக்கெட்ஸ் அதெல்லாமும் போட்டுக்கிட்டேன். இது வந்து எல்லாருக்குமே தெரியும். சோசியல் செக்யூரிட்டி டேக்ஸ், மெடிக்கல் டேக்ஸ் ரிமைன் சேம். போன வருஷமும் இந்த வருஷமும் அதுவும் போட்டுக்கிட்டேன். இப்போ ஒஹாயோ ஒன்று வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். இதே வந்து நியூ ஜெர்சினா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். இது ஏன் எடுத்தேன்னா, இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வேறு மாதிரி டேக்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு. இப்போ ஒஹாயோவில் பார்த்தா இதே நபர் வந்து 1,780 கட்டணும். இதே நியூ ஜெர்சியில் கொஞ்சம் அதிகமாக கட்டுற மாதிரி இருக்கும். டெக்சாஸ், ஃப்ளோரிடா, டென்னசிலாம் எடுக்கும்போது நீங்கள் டேக்ஸே கட்ட வேணாம், பிகாஸ் ஸ்டேட் டேக்ஸே கிடையாது. சில சிட்டிக்கு டேக்ஸ் இருக்குது, அதுவும் போட்டுக்கிட்டேன். இப்போ மொத்தமாக இந்த நம்பர் பார்க்கும்போது 23,662 டேக்ஸ் கட்டணும். நான் முன்னாடி சொன்னேன் இதெல்லாம் வந்து டிடக்ஷன், இதெல்லாம் வந்து டாக்ஸபிள் இன்கமில் வரப்போகிற டிடக்ஷன். ஸோ அது எதுவுமே போடலை. இப்போ கிரெடிட்னு ஒரு விஷயம் இருக்குது. 2024 2,000, ஸோ 4,000 கிரெடிட்டும் போட்டுப்போம். அப்படி பார்க்கும்போது கிரெடிட் இல்லாமல் கால்குலேட் பண்ணால் இந்த நபர் வந்து டேக் ஹோம் சேலரி இவ்வளோ இருக்குது 2024. ஸோ இதே நபர் 2025 எவ்வளோ எடுத்துகிட்டு போகிறாருன்னு பார்ப்போம். 2025 சேஞ்சஸ் எல்லாருக்கும் தெரியும். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் $30,000 மாற்றிருக்காங்க.
அதே போல் டேக்ஸ் ப்ராக்கெட்டுக்கான அந்த லிமிட் இருக்குது பார்த்தியா, அதுலேயுமே சேஞ்ச் இருக்குது. ஸோ இந்த எல்லா சேஞ்சஸும் போட்டு பார்த்த பிறகு ஃபெடரல் டேக்ஸ் கால்குலேட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து எந்த சேஞ்சுமே இல்லை. போன வருஷம் என்ன கட்டினாரோ இந்த நபர் அதே தான் கட்ட போகிறாரு. அடுத்த ஒஹாயோ ஸ்டேட் டேக்ஸில் பார்க்கும்போது அதில் சேஞ்சஸ் இருக்குது. பிகாஸ் உங்களுக்கு டேக்ஸபிள் இன்கமே குறையும். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் சேஞ்ச் ஆகிறதுனால டேக்ஸபிள் இன்கம் குறையுது. அதனால் இதில் ஒரு சேஞ்சஸ் வரும். ஸோ அப்படியே கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது போன வருஷத்தோட இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியாக கட்டுறாரு. அது எவ்வளோ கம்மியாக கட்டுறாருன்னு கால்குலேட் பண்ணிவிடுவோம். அது கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம கிரெடிட்டும் போட்டாகணும். போன வருஷம் 2000 தான், இந்த வருஷம் 2200, மொத்தம் 4400 2 குழந்தைங்களுக்கு கிரெடிட்டும் போட்டாச்சு. ஸோ போன வருஷத்தோட இந்த வருஷம் சேஞ்ச் பண்ணும்போது ஒரு $500. ஸோ இது டிபெண்ட்ஸ். நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இருக்குது, இது ஐட்டமைஸ் இன்னும் அதிகமாக போகும்போது வேறு மாதிரி வரும். இந்த தடவை ஐட்டமைஸ் டிடக்ஷனில் சால்ட்டோட அந்த கேப் லிமிட் ஏற்றிருக்காங்க. ஸோ ஐட்டமைஸ் டிடக்ஷன் நிறைய பேர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் பார்க்கும்போது இந்த ஒரு $500ங்கிறது ஒவ்வொரு பர்சனுக்கும் வேரி ஆகும். ஐட்டமைஸ் போட்டு பார்த்தா இன்னும் கொஞ்சம் கிளியர் ஐடியா கிடைக்கும். இதுல கார் லோன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்சஸ் பத்தி நீங்க சொல்லவே இல்லையே. கரெக்ட். ஸோ அதையும் போட்டு பார்த்தா நமக்கு இன்னும் கால்குலேஷன்ல இன்னும் கரெக்டாக நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு தெரியுது. இப்போவே இந்த கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ். ஒரு இண்டிவிஜுவலுக்கு இண்டிவிஜுவல் வேரி ஆகும். சில பேருக்கு வந்து ஒரு $1000க்குள்ள ஒரு சேவிங்ஸாக இருக்கும், சில பேருக்கு $2000க்குள்ள ஒரு சேவிங்ஸாக இருக்கும் இல்லையா. ஸோ அது வந்து டிபெண்ட்ஸ் தான். இப்போ இந்த கார் லோன் இன்ட்ரெஸ்ட் நம்ம கால்குலேஷன் ஆட் பண்றதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் என்ன புரிதல் வேணும்னா, அந்த கார் லோன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்சஸ் 2025 வாங்கின காருக்கு மட்டும்தான். அதாவது நாங்க நிறைய பேர் கேட்டாங்க யூஸ்டு பழைய காருக்கு உண்டா அப்படின்னு கேட்டாங்க. பழைய காருக்கு கிடையாது. அதாவது நீங்க 2024 வாங்கிருக்கலாம், அந்த காருக்கு நீங்க இன்ட்ரெஸ்ட் கட்டிட்டு இருக்கலாம், அதை நீங்க வந்து யூஸ் பண்ண முடியாது. இப்ப புதுசா வாங்க போற காருக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா $10,000 வரைக்கும் நீங்க கட்டுற இன்ட்ரெஸ்ட்ல உங்களோட டிடக்ட் பண்ணுவாங்க. இதான் நான் முன்னாடியே ஒரு இன்டர்வியூல சொன்னேன், டாக்ஸ் டிடக்ஷன்னா என்ன, டாக்ஸ் கிரெடிட்னா என்னன்னு. ஸோ உங்க டாக்ஸபிள் இன்கம்ல ரெடியூஸ் பண்ணுவாங்க $10,000 வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த காருக்குனாலும் அப்ளிகபிள் ஆகுமா? அதுதான் நுணுக்கமான ஒரு செய்தி தெரிஞ்சுக்கணும். யூஎஸ்ல அசம்பிளி பண்ற காருக்கு மட்டும்தான். அதாவது நீங்க வெளிநாட்டு பிராண்டா கூட இருக்கலாம். இப்ப டொயோட்டா வந்து ஜப்பான் பிராண்டா இருக்கலாம். ஆனா அவங்களோட அசம்பிளி, அந்த மாடலோட அசம்பிளி இங்க நடந்துச்சுன்னா, யூஎஸ் நடந்துச்சுன்னா அந்த காருக்கு எலிஜிபிள். அந்த காருக்கு நீங்க இன்ட்ரெஸ்ட் கட்டும் போது நீங்க அதுல டாக்ஸபிள் இன்கம்ல டிடக்ட் பண்ணிடலாம். நம்ம மக்கள் யூஸ் பண்ற கார்க்குலாம் இருக்குமா? நான் செக் பண்ணேன். நம்ம மக்கள் நிறைய யூஸ் பண்ண. இப்போ டொயோட்டால இருக்கும்போது கொரோலா, கேமரி, RAV4, ஹைலாண்டர் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஹோண்டா எடுத்துக்கும் போது சிவிக், CRV இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல. மெஜாரிட்டி ஆஃப் த கார் இருக்கு. நம்ம காருக்கு நான் பார்த்தேன், கியா டெலூராய்டு பார்க்கும்போது அதோட அசம்பிளி இங்கே தான் இருக்கு. நம்ம ஹோண்டா நமக்கு தெரியும், பெரிய மேனுஃபேக்சரிங் அண்ட் அசம்பிளி யூனிட் ஒஹாயோல இருக்கு, அலபாமால இருக்கு. நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, நம்ம நிறைய தடவை டிரைவ் பண்ணும்போது பார்த்துருக்கோம். ஸோ அங்கே நிறைய கார் மேனுஃபேக்சர் பண்றாங்க. இப்படி நம்ம மக்கள் நிறைய உபயோகப்படுத்துற கார் இங்கே மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. ஸோ அதனால நிறைய பேர் யூஸ் பண்ற காருக்கு இருக்க போகுது. ஆனா முக்கியமான விஷயம் புதுசா வாங்கக்கூடிய காருக்கு தான், அது ரொம்ப முக்கியம். அதாவது 2025க்கு அப்புறம் நீங்க வாங்கக்கூடிய காருக்கு மட்டும்தான் தெளிவா சொல்லியிருக்காங்க. அதை நம்ம கருத்தில் கொள்ளணும். டெஸ்லா மட்டும்தான் 100% மேனுஃபேக்சரிங் யூனிட் USA-க்குள்ள இருக்கு. அப்ப புது கார் வாங்கலாமா? அதுதான் இப்ப புது கார் வாங்கலாமா அந்த ஒரு டிஸ்கஷன் வரும்போது எல்லாரும் நிறைய விஷயம் பார்ப்போம். எந்த கார் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தருது, மைலேஜ் தருது, இந்த மாதிரி நிறைய அடுக்கடுக்கா பார்க்கும்போது எந்த கார் வாங்கினா நம்ம இன்ட்ரெஸ்ட்டை டாக்ஸ்ல பெனிஃபிட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு புது தொடக்கம் இருக்க போகுது இல்லையா. ஸோ அதுதான் மக்களுக்கு இந்த ஒரு விஷயத்தையும் கால்குலேஷன்ல இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஸோ இதையுமே ஒரு கிரைட்டீரியாவை எடுத்துட்டு புது கார் வாங்கும்போது இந்த கார் வாங்கலாமா, அந்த கார் வாங்கலாமா, இந்த மாடலுக்கு டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் உண்டா, இந்த மாதிரி நிறைய ஒரு புது உரையாடல் இருக்க போகுது. சரி வாங்க ஃபர்ஸ்ட் கால்குலேஷன் பார்த்துடலாம். கார் இன்ட்ரெஸ்ட் பத்தி நம்ம பார்த்துட்டோம். இந்த நபர் கார் இன்ட்ரெஸ்ட் கட்டுறான்னு வச்சுப்போம். வருஷத்துக்கு ஒரு $2000 போட்டுப்போம். சும்மா ஒரு அசம்ஷனுக்காக சொல்றோம். $10,000 வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க வந்து டாக்ஸபிள் இன்கம் குறைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த $2000 போட்டோன்னா அவரோட டாக்ஸபிள் இன்கம் வேரி ஆகுது. முன்னாடி 90,000, அதாவது நீங்கள் வந்து $2000 இல்லைன்னா 90,000 இருந்த டாக்ஸபிள் இன்கம் 2000 போட்டோன்னா சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்போ எல்லா கேல்குலேஷனும் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும். அந்த கேல்குலேஷன் சேஞ்ச் ஆன பிறகு பார்க்கும்போது அவருக்கு $896 போன வருஷத்தோட இந்த வருஷம் டாக்ஸ் கம்மியாக கட்டுறாரு. இந்த அமௌண்ட்டாக ஒரு பேக்கெட்டுக்கு வரப்போகுது அப்படின்னு தெரியுது. பட் ஸ்டில் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நீ வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோயேன், இதில் கான்ட்ரிபியூஷன் நான் கொடுக்கவே இல்லை. ஏன்னா இது நம்ம தனி வீடியோவில் பார்த்துருக்கோம். தயவு செஞ்சு அந்த வீடியோ பாருங்கள். 401k கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோங்க. சப்போஸ் இந்த நபர் வந்து ஒரு $6,000 401kல கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு, இதில் ஒரு $4,000 கான்ட்ரிபியூட் பண்ணார்னா ஃபுல்லாகவே அவரோட இது சேஞ்ச் ஆகும். பாருங்கள் எந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கு பாருங்கள். ஸோ உங்கள் டேக்ஸ் ப்ராக்கெட் எல்லாமே குறையும். ஸோ எவ்வளோ சேவிங்ஸ் இருக்குது. அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி டேக்ஸ் எங்கெங்கே சேவ் பண்ண முடியுமோ அங்கங்கே சேவ் பண்ணுங்க. அதுக்கான கான்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கோம் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணி. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கங்க. அப்போ இந்த கால்குலேஷன் படி பார்த்தா ஒரு ஆளுக்கும் வேரி ஆகும்ல? ஆமா, அது இந்த கால்குலேஷன் படி பார்த்தா இண்டிவிஜுவல் வேரி ஆகும். நான் சொன்னேன் இல்லையா, சில பேர் கார் ஏற்கனவே இப்போ நம்மள்ட்ட கார் இருக்கு, புது கார் வாங்குற வரைக்கும் அந்த ஒரு பெனிஃபிட்ஸ் நம்மளால எடுத்துக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து விஷயம். சில பேருக்கு 3 குழந்தைகள் இருக்கும், 1 குழந்தைகள் இருக்கும், சில பேருக்கு குழந்தைகள் இருக்காது. ஸோ அதனால
இந்த ஒரு கால்குலேஷன் வேரி ஆகிட்டு தான் இருக்க போகுது. இன்னும் சீனியர் சிட்டிசன்லாம் பார்க்கும்போது $6000 எக்ஸ்ட்ரா டாக்ஸ் டிடக்ஷனும் இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி வந்து இண்டிவிஜுவல்ஸ் வேரி ஆக போகுது. பட் இந்த ஒரு கால்குலேஷன் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு பேஸாக வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம் இந்த வருஷம் நமக்கு எவ்வளோ டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் வரப்போகுது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.